மீன் 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 வாங்கலையோ மீன். ஏம்மா மீனுக்காரம்மா இல்லைங்க, மீனுக்காரம்மா. இந்த கேள்விக்கு காது கேட்கலையாக்கும். இதெல்லாம் எதுக்கு மீன் எடுத்துட்டு வந்து விற்க வருதோ தெரில. எங்கிட்ட நேரம் கூட்டுக்கிட்டு இருக்கேன், எங்கேயாவது காதுல வாங்குதா? மீன் 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 வாங்கலையோம்மா மீன். ஏன் மீனுக்காரம்மா, எங்கிட்ட நேரம் உங்களை கூட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா காதுல வாங்காம போய்கிட்டு இருக்கீங்க. தாயே கூப்பிட்டியாம்மா? இந்த அம்மாவுக்கு காது கொஞ்சம் கேட்காதுமா, அதான். என்ன தாயி மீன் வேணுமா? இல்லை இல்லை, ஒரு 1/4 கிலோ தங்கம் வேணும், கொடுத்துட்டு போறீங்களா? என்ன அப்போ இப்படி சொல்லிவிட்ட? தங்கம் கூட வாங்கி விடலாம். அப்போ 1/2 கிலோ மீன் வாங்குறதுக்கு எம்பிட்டு விலை தெரியுமா? 200 ரூபா வைக்கும். 200 ரூபாவா? ஐயோ ஐயோ, மீன் வைக்கிற வேலைக்கு வைரமே வாங்கி விடலாம் மாட்டேங்குதே பாட்டி. சரி சரி, எனக்கு 1 கிலோ போடுங்க பாட்டி. எனக்கு மீன் ஆய தெரியாது, நீங்களே சத்த ஆஞ்சும் கொடுத்துட்டு போயிடுங்க. போற மீன் ஆய தெரியல, ஆனா வாய பாரு. சரி அத்தா, நானே ஆஞ்சும் கொடுத்து போடுறேன். ஆனா மேல 50 ரூபாய் கேட்பேன் பாத்துக்கோ. என்ன அது 50 ரூபாவா பாட்டி? அதுக்கு நான் இன்னும் ஒரு 1/2 கிலோ மீனே வாங்கி விடுவேன் மாட்டேங்குதே. உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், ஒரு 30 ரூபா தரேன் வச்சுக்கோங்க. ஏத்தா வாரேன், மீன் குழம்ப வச்சு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். என்னது அது நம்ம வீட்டு வாசம் முன்னாடி? அட மீன், மீன் தோலெல்லாம் எங்க கிடக்கு? இந்த எதிர்த்த வீட்டுக்காரி தான் வாங்கியிருப்பா. ஒழுங்கா மீன் வாங்கினாலே தோலையெல்லாம் கொண்டு போயிட்டு குப்பையில போடக்கூடாது. வீட்டு பாஸ் முன்னாடி போட்டு வச்சுட்டு போயிருக்கா. கொழுப்பு எடுத்து போனவ இன்னைக்கு அவளை இருக்கட்டும். ஏனுங்க ஏனுங்க, சட்டன் வரசு வாங்குங்க. ஏண்டி ஏன் இப்படி கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்க? என்ன குடியா முழிக்க போச்சு? அது வேற தனியா முழுகணமாக்கும். நீங்க வாசப்படி பாருங்க, எதிர்த்து வீட்டுக்காரி மீன் வாங்கி அப்படியே போட்டுட்டு போயிருக்கா. இதையெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கு. அடே அடே திருட்டு பயலே, இங்கிட்டு வாடா. என்னங்க அங்க ஒரே சத்தமா கிடக்கு? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. அந்த நட்டையன் என்னமோ நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கு. வா என்னன்னு போய் பார்ப்போம். இவங்களுக்கு ஏதும் வேலையே இருக்காதாக்கும், சும்மா சண்டைக்கு வந்து நின்னுக்கிட்டு கிடக்காங்க. ஏடி நட்டச்சி, உனக்கு ஏதும் வேலையே இருக்காதாக்கும், எனக்கு சும்மா வந்து என் வீட்டு வாசப்படியில நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க. அங்கிட்டு எங்கேயாவது போக வேண்டியதுதானே? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த பஜாருக்கு திமுற பாருங்க. என்னது உன்னை உடச்சி அடுப்புல வச்சு விடுவேன் பாத்துக்கோ. இப்பதான் மீன் வாங்கியிருக்கேன், அடுப்பு செலவு மிச்சமாயிடும் பாத்துக்கோ. என்னம்மா மீன் அடுப்பு பேசிக்கிட்டே போற? ஏமா மீன் வாங்கி வா விட்டு உட்காந்து ஆய வேண்டியதானம்மா, எதுக்கு என் வீட்டு முன்னாடி ஆஞ்சு தோலாலாம் இங்க போட்டு போயிருக்க? என்னது வா வீட்டுல போட்டுக்கிறேன்னா? இது அடி அம்மா, நான் ரோட்டில் போட்டுக்கிறேன். ரோடு எல்லாருக்கும் பொதுதான். நான் ரோட்டுக்கு சொந்த கொண்டாடிட்டு வந்துட்டீங்களோ? ஓ, ரோடு எல்லாருக்கும் பொதுதானே. நாளைக்கு வாரேன், வந்து உன் வீட்டு வாசம் முன்னாடி ரோட்டில் குப்பையா போடுறேன். அப்போ என்ன சொல்கிறேன்னு பார்க்குறேன். ஏனுங்க என்ன சும்மா நின்றுக்கிட்டே இருக்கீங்க? அவங்க 2 பேரும் என்ன அப்படி வஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ள என்ன குளுகுலுன்னு இருக்கும்? என்ன இப்போ உங்களுக்கு ரோட்ல வேற போட்டோம், அப்படிதான் போடுவோம். என்ன பண்ணுவீங்க? பெரிய இவங்களா நீங்க? சரியான பஜாரிங்க. அங்கே பாருங்க, வீட்டுக்காரங்கிட்ட போட்டு கொடுத்து சண்டைக்கு வர வைக்கிறா பாருங்க. அவனு சும்மா இருந்தா கூட இவ சும்மா இருக்க மாட்டாளாட்டிங்குது. ஆரடி பாஜாரின்னு சொன்னேன் நெட்ட குச்சி. ஐயோ காப்பாத்துங்க, யாருங்க என்ன ஏட்டியோ வச்சு போட்டாங்க.
உழைச்சு விட்டாளே, என் மண்டை உழைஞ்சு போச்சே. ஐயோ, என் கழுத்தை நெரிக்கிறானே. அடே விடுடா பாவி, டே விடுடா விடுடா. உன் பொண்டாட்டியை என் பொண்டாட்டியை விட சொல்லு, நான் உன்னை விடுறேன். அடியே நட்டவள்ளி, என்ன காப்பாத்தடி, என்ன காப்பாத்தடி. அம்மா என்னம்மா ஆச்சி? ஏய் நட்ட உன்ன. என்ன ஒரே சத்தமா கிடக்கு. அடே அடிச்சுக்காதீங்கடா, அடே அடிச்சுக்காதீங்கடா. எம்பட்ட திமிரு இருந்தா எங்க அப்பாவையே அடிப்பனியா? டேய் குண்டா, குண்டு பையா, விடுடா விடுடா, எங்க அப்பா விடுடா. ஏய் குட்டி வாண்டு, ஓடிடு ஒழுங்கா, நான் நசிக்கிடுவேன். பொடி பயலே, தைரியமா என்கிட்ட மோதுடா. போயும் போயும் எங்க அப்பா லாக்கா இருக்கிற நேரம் பார்த்து அவர் அடிக்கிற அறிவில்லை உனக்கு? வாடா வா, உனக்கு தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில இன்னைக்கு நீ மறுபடியாதான்டா. ஒரு பெரிய மனுஷன் இம்புட்டு நேரமா கத்திக்கிட்டு இருக்க, ஏதாவது மதிக்குதான்னு பாருங்க. எல்லாம் பறந்து பறந்து சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குங்க. நிறுத்துங்க, எல்லாம் நிறுத்துங்க. அம்மா என்ன இந்த நடைச்சி அடிச்சிருச்சுமா. வாங்க வாங்க, யார் யாரெல்லாம் வரணுமோ வந்து வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு என் காலை வச்சு உங்க கதையெல்லாம் முடிக்கிறேன். பேசுறீங்க எல்லாம். ஏய் நட்டையா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உங்களுக்கு ஒரே இதே வேலையா போச்சு. சும்மா சும்மா பொழுதுனிக்கும் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கீங்க. உங்களுக்கு பொழுது போகலன்றதுக்காக எங்க உயிரை எடுத்துக்கிட்டு இருப்பீங்களா நீங்க? அடே கிறுக்கு பயலே, நாங்களாடா சண்டை போட்டு கிடக்கும். நீங்க தாண்டா வீணா வம்பு வளர்த்துட்டு கிடைக்கீங்க. வா பொண்டாட்டி அந்த மீன் தோலை எடுத்திருந்தா எம்பிட்ட பிரச்சனை இருக்குடா. ஏன்டா ரோட்ல போட்டா கூட நீங்க வந்துருவீங்களாடா? இதென்ன உன் அப்ப மூட்டு சொத்தாடா? அப்ப முடுக்கப்ப முடுன்னு அவ்வளவுதான் கூட அப்பி போடுவோம். அப்பி பாத்துக்கடா பாடுவா ராஸ்கல். என்னங்க இது இப்படி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காங்க? ஐயோ சத்த நிறுத்த சொல்லுங்க, வெட்டிக்கிட்டு மடிகிறாங்களே. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுதுங்க. அட சும்மா இருமா. நானே இம்புட்டு நேரம் கத்தி கத்தி பார்த்துட்டு தொண்டை தண்ணி வத்தி போய் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க சண்டை போடுறத நிறுத்தின பாடு காணும். நான் சொல்கிறத காது கொடுத்த கேட்கல யாரும். அதான் நானும் நடக்கிற வரைக்கும் நடக்கணும் விட்டு வச்சுக்கிறேன். ஏனுங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் இப்படி வெட்டிக்கிட்டு மாடியுதுங்களே. ஒரு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அனுசரணையா இருக்கணும்னு கிடையாதா? இப்படி வெட்டிக்கிட்டு மாடியுதுங்க. ஏனுங்க என்ன சண்டையா இப்படி வெட்டிட்டு மடிகிற அளவுக்கு? ஏன்னாமா தெரியாத மாதிரி கேட்குற? சும்மா தூசு தும்புக்கே சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குங்க. இவங்க மீன் வாங்கியிருக்காங்க. அந்த மீன் தோல் வால் எல்லாம் வாங்கினாங்களே. ரோடு தானேன்னு நெட்டவள்ளி வீட்டு முன்னாடியே போட்டுட்டு வந்துட்டுக்கிறாங்க. நெட்டவள்ளி என் வீட்டு முன்னாடி எதுக்கு போட்டேன்னு சண்டைக்கு வந்து பிடிச்சி. இவங்க மேலேயும் தப்பு தானே. ரோடு தான் என்ன, அவங்க இஷ்டத்துக்கு போட்டு வந்துடுவாங்களா குப்பைய? எடுத்துட்டு தானே வரணும். அதுவும் சரிதான். ஆனாலும் இந்த நெட்டவள்ளி ரொம்ப திமிரா பேசியிருக்கோம். அதான் இவாளுக்கு கோவம் வந்துட்டுக்குது. ஆமாண்டி, பேசினாலும் இவன் மேலே தானே தப்பு இருக்கு. அவ பேசத்தானே செய்வா. யாரா இருந்தாலும் மரியாதையா கூட்டு சொல்லணும். நெட்டவே திமிரா பேசியிருக்கோம். அதான் இவ சண்டைக்கு போய்கிட்டு இருப்பா. சண்டை பேச அப்பத்து பண்ணி பேசிட்டு கிடக்கவ. அவளே வாய் கொழுப்பு எடுத்து போனவ. அதுவும் சரிதானுங்க. ஆவறது இந்த சண்டையை எப்படியாவது நிறுத்தணுமே. அடி நானும் தொண்டை தண்ணி வத்த கத்தி கத்தி பார்த்துட்டு தான் நிக்கிறேன்றேன். சும்மா பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க. எங்கிட்ட பாருங்க. ஐயோ போலீஸ் வராங்க. போலீஸ் 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 வராங்க. என்னது போலீஸா?
ஐயோ போலீஸா சட்டன் வீட்டுக்கு போயிடுண்ணா. அட ஏந்திரங்க வாங்க சட்டன் வீட்டுக்கு போயிடுவோம். அடியே ஏந்திரடி ஏந்திரடி, சீக்கிரம் போலீஸ் வந்துருச்சாம் பாரு, வாடி. எனக்கு நான் என்ன ஒய்யாரமா பஞ்சு மத்தியில பார்த்துக்கிட்டு கிடக்கேன், ஏந்திரிக்க முடியலைங்க, தூக்கி விடுங்க. வாடி. அடே அடே வாடா சட்டுன்னு, போலீஸ் வருதாம்படா. அடே போலீஸா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும், சண்டை சண்டை தான். பாத்தீங்களா எப்படி சண்டை பிரிச்சு விட்டேன். அட மூளைக்காரி தாண்டி நீ. நான் இம்மா நேரம் கத்திட்டு கிடந்த வாழ்வாள்னு யாரும் கண்டுக்கல. நீ போலீஸ்ன்னு சொன்ன உடனே பிச்சு வெதறி அடிச்சுட்டு ஓடி போட்டாங்களே. நாங்கெல்லாம் யாரு அப்பவே அப்படி